சமீபத்தில் நானும் என்னுடைய ஆமை தம்பிகளும் கனடாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தோம். இப்போ அந்த கனடா நாட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்டு போட்டு அப்படி சுற்றி வளைச்சி கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் என்ன நடந்தாமேனியே கூட்டு போய் ஒரு கருகும்முன்னு இருட்டு ரூம்ல என்ன தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அப்போ நான் உக்காந்து அந்த இடத்துல அந்த இருட்டில் முன்னாடி தான் என்ன பாவமுனியை பார்த்து முன்னாடி தான் என்னுடைய கைவிலங்க போட்டிருந்தாங்க. அப்போ நான் பாட்டு பாடுறேன், நம்மளுடைய கட்சியோட பாட்டு பாடுறேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே, அந்த ரெட்டா லைன் முடிக்கிறதுக்குள்ள அங்கேருந்து ஒரு போலீஸ், நம்ம சொந்தம், ஆர் யூ ஓகே, ஐ எம் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். சீமானா நான் அதை சொல்லும்போது அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான், போயும் பயமறியாதவன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். கன்னட நாடு போலீஸே நம்மளை கண்ட அலறுது. இல்லை தம்பிங்க புரிஞ்சுக்கணும். அண்ணனை எப்படி கூப்பிட்டு போனாங்க, 100 கிலோமீட்டர் நடந்தா மேனியே. எப்படிடா இதுமாரி கதைகளுக்கு கை தட்டுறீங்க மச்சான்? யாரா நீங்க? உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடா. கடவுளே, ஏதோ 1 கிலோமீட்டர் கதை தான் சொல்ற. என்ன சீமான ஒழுங்கா சொல்லுன, என்னன்னே இப்படி போய் சொல்ற? இது மாதிரி சொன்னா யாரும் நம்புவாங்களா? உன் தம்பிகளே இதுக்கு முட்டு கொடுக்க மாட்டானுவ. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.